ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு கணவர்கள் சேனல். எங்களது பண்ணையில் ஒரு சில தேன் பெட்டிகள் மகரந்த சேர்க்கைக்காக வச்சுருந்தோம். இப்போ நிறையா சப்ஸ்கிரைபர் நண்பர்கள் எங்களுக்கு ஒரிஜினல் தேன் வேணும்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அதனால் இப்போ நாங்கள் என்ன பண்ணுறோன்னா, அந்த ஒரு சில பெட்டிகளை வச்சு பல பெட்டிகளை பிரித்து தேன் எடுக்கிற அளவுக்கு நாங்கள் டெவலப் பண்ண போகிறோம். நம்மக்கிட்ட ஒரு பெட்டி இருந்தாலே போதும், அதை 100 பெட்டியாக மாற்றிடலாம். இப்போ ஒரு பெட்டியை பல பெட்டியாக பிரிக்கிறதுக்கு முன்னாடி நிறையா ஸ்டெப்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணணும். அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்கள் வீட்டு பக்கத்தில் 4 மரம் இருந்தாவே போதும், நீங்களும் தேன் பூச்சி வளர்த்தலாம். நீங்கள் வீட்டிலேயே தேன் பூச்சி வளர்த்தணும் ஆர்வம் இருந்துச்சுன்னா எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு தேன் பெட்டி கொடுக்கறதுலேருந்து தேன் எடுத்து கொடுக்குற வரைக்கும் ஃபுல் ட்ரைனிங்கும் அதுக்கான எக்யூப்மெண்ட்ஸும் நாங்களே ப்ரொவைட் பண்ணுறோம். தேன் பார்த்திங்கன்னா ஒரு பெட்டிக்கு வருடம் முழுவதும் சேர்ந்து 1 கிலோ தான் கிடைக்கும். நாம் எந்த ஒரு வேலை செஞ்சாலுமே அதுக்கான சேஃப்டி எக்யூப்மெண்ட்ஸ் நம்ம எடுத்துக்கணும். இப்போ இந்த தேன் பூச்சி ட்ரெஸ்ஸை நம்ம போட்டுட்டு தான் தேன் பூச்சியை நம்ம ஹேண்டில் பண்ணணும். இது பார்த்திங்கன்னா அமேசான்லேயே கிடைக்குது. தேன் பூச்சிகிட்டேருந்து கடி வாங்காமல் இருக்க தப்பிக்க அந்த ட்ரெஸ்ஸை நம்ம யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா க்ளவுஸ் கம்பல்சரி போடணும். அப்போ தான் கையை அது கடிக்காமல் இருக்கும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஷூ கம்பல்சரி போடணும். இந்த மாதிரி சேஃப் ட்ரெஸ்ஸை யூஸ் பண்ணாவே நம்ம தேன் பூச்சிலேருந்து கடி வாங்காமல் நம்ம தேன் பூச்சியை ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். சில பேர் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, தேன் பூச்சி நம்மளை கடிச்சிரும் அப்படின்ட்டு தேன் பூச்சி வளர்க்காமே இருக்காங்க. ஆர்வம் இருக்கும், ஆனால் தேன் பூச்சி கடிச்சுன்னு சொல்லிட்டு பயத்திலே இருப்பாங்க. இந்த ட்ரெஸ்ஸை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பயம் இருக்காது. இந்த தேன் பூச்சிக்காக நம்ம மணிக்கணக்கில் டெய்லி வேலை செய்யணுங்கிற அவசியம் இல்லை. வாரத்துக்கு ஒரு நாள் மெயின்டெனன்ஸ் பண்ணால் போதும். தேன் பெட்டியை பிரிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்னென்ன ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணுங்கிறதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம தேன் பெட்டியில் இருக்கிற அடை எல்லாமே செக் பண்ணணும். இது தேன் பெட்டியோட மேல் பாகம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஹனி சேம்பர். இந்த சேம்பரில் தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேனெல்லாம் இதில் தான் வைக்கும். தேன் ராடெல்லாம் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா இந்த ஹனி சேம்பரில் தான் இருக்கும். இது கீழே இருக்கிறதா ப்ரூடிங் சேம்பர். அதில் தான் தேன் பூச்சியெல்லாம் முட்டை வச்சு குஞ்சு பொரிக்கும். ஸோ இதில் தான் தேன் பூச்சி ஃபுல்லாக இனப்பெருக்கம் ஆகும். இந்த இனப்பெருக்க அறையில் இருக்கிற எல்லா ராடையும் நம்ம எடுத்து செக் பண்ணோம். அது ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பிளாக்காக இருக்கக்கூடாது. இந்த பிளாக்காக இருந்தது அப்படின்னா ராணி பூச்சி இதில் முட்டையிடாது. இது முட்டையிடலை அப்படின்னா அது இனப்பெருக்கம் ரொம்ப கம்மியாகி பூச்சியோட ஸ்ட்ரென்த்து கம்மியாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை நம்ம என்ன பண்ணணும்னா ரிமூவ் பண்ணிடணும். அதுக்கு முன்னாடி நம்ம எல்லா ஃப்ரேமையுமே செக் பண்ணணும். ஏன்னா எல்லா ஃப்ரேமையும் ஒரே மரத்தில் நம்ம ரிமூவ் பண்ணியாது, ஒவ்வொரு ஃப்ரேமாக தான் ரிமூவ் பண்ணணும். ரொம்ப மோசமாக இருக்கிற ஃப்ரேமை மட்டும் ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம எல்லா ஃப்ரேமையும் செக் பண்ணலாம். இப்போ பாருங்கள், நம்ம சேஃப்டி ட்ரெஸ் போட்டிருக்கனால எந்த பூச்சியுமே கடிக்கல. தேன் பூச்சி பார்த்திங்கன்னா நிறையா ரவுண்டாக சுற்றிக்கிட்டே இருக்குது. ஆனால் நம்மளை எதுவும் அட்டாக் பண்ணலை. இந்த ஃப்ரேமில் இருக்க ராடு பாருங்கள், ரொம்ப பிளாக்காக இருக்குது. ஸோ இது யூஸ் ஆகாது. ஸோ நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் அது ஃப்ரெஷ்ஷாக அடை கட்டும். ஸோ இப்போ நாம் இதை ரிமூவ் பண்ணியாச்சு. இந்த ரிமூவ் பண்ண ராடெல்லாம் பார்த்திங்கன்னா காஸ்மெட்டிக் கடையில் வாங்கிக்குவாங்க. ஸோ ரிமூவ் பண்ண ஃப்ரேம் எல்லாம் நம்ம இதில் வச்சிடணும், பாக்ஸில் வச்சிடணும். ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் டே பை டே என்ன ஆகுனா அது ராடு கட்ட ஆரம்பிக்கும். இது பாருங்கள், இது ஒரு 2 வீக்ஸ்க்கு முன்னாடி நான் ரிமூவ் பண்ணி வச்சேன். ஸோ இந்த அளவுக்கு அது ஃப்ரெஷ்ஷாக அடை கட்டிக்குன்னு பாருங்கள். ஸோ தேன் பூச்சி இது மாதிரி ஃப்ரெஷ்ஷாக ஒயிட்டாக நல்லா இதாக இருக்கும். ஸோ இதில் தான் ராணி பூச்சி முட்டையிட்டு அது டெவலப் பண்ணும். ஸோ எல்லா அடைகளும் இந்த மாதிரி இருந்ததுக்கப்புறம் தான் பிரிக்கணும். ஸோ அதனால் நம்ம ஒவ்வொரு ஃப்ரேமை எடுத்து டேமேஜாக இருக்கிற அடையை எல்லாமே ரிமூவ் பண்ணோம். எல்லா அடையிலையும் ஒரே டைமில் ரிமூவ் பண்ணக்கூடாது, ஒவ்வொரு ஃப்ரேமாக தான் நம்ம ரிமூவ் பண்ணணும். ஸோ இப்போ ராடு கட்டி முடித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேன் பூச்சி முட்டையிட ஆரம்பிச்சிடும். இது 1 மந்த்துக்கு முன்னாடி நான் டேமேஜான பீஸ் எடுத்துகிட்டு வச்சுருந்தேன். இப்போ அது ராடு கட்டி அதில் பார்த்தீங்கன்னா முட்டை வச்சுருக்கோம். அந்த முட்டை இப்போ நல்லா தெரியும் பாருங்கள். ஸோ இதுதான் தேன் பூச்சி வைக்கிற முட்டை. இதுலேருந்து தான் தேன் பூச்சி வெளியில் வரும். 6 ஃப்ரேமே இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். எல்லா ஃப்ரேம்லேயும் ராணி பூச்சி முட்டை இட்டுருக்கணும். அதுக்கப்புறம் நம்ம தேன் பெட்டி பிரித்தோம்னா அது 100% சக்ஸஸ் ஆகும். ஸோ இந்த ஒரு சில டிப்ஸ் ஃபாலோ பண்ணாவே நம்ம ஒரு பெட்டியாக 100 பெட்டியாக மாற்றலாம். இந்த ஒர்க்குக்கு பார்த்திங்கன்னா வெறும் 5 நிமிஷம் தான் ஆச்சு. ஸோ இதில் பெரிய வேலையெல்லாம் எதுவுமே இல்லை, எல்லா வேலையும் சிம்பிள் தான். இப்போ நம்ம செக் பண்ணி எடுத்து வெளியே வச்சு எல்லா ஃப்ரேமையும் எடுத்து உள்ளே வச்சிடலாம். தேன் பெட்டி எப்பவுமே பார்த்திங்கன்னா நிழலில் தான் இருக்கணும். வெயில் இருந்துச்சு அப்படின்னா தேன் பூச்சி
அது டெவலப் ஆகாது. அப்படின்னா அது வந்து ராடு வந்து மெழுகால வந்து ஆனது. ஸோ அது வந்து உருகிரும். உருகுச்சு அப்படின்னா ராணிப்பூச்சி வந்து முட்டையிடாம உங்களுக்கு டெவலப் ஆகாமயே போயிரும். ஸோ உங்களுக்கு வந்து மரத்துக்கு அடியா வைக்க முடியல, நிழல் இல்ல அப்படின்னா, இந்த மாரி ஷேடு நெட் கட்டி நீங்க அதுக்கு அடி கூட வைக்கலாம். ஸோ ஏதாவது ஒரு விதத்தில நம்ம நிழல் குடுத்தா போதும். மரத்துக்கு அடியில தான் வைக்கணுங்கிற அவசியம் இல்ல. ஸோ உங்களுக்கும் வளர்க்கணும் ஆர்வம் இருந்ததுன்னா எங்கள கான்டாக்ட் பண்ணுங்க. எல்லா சப்போர்ட்டும் நாங்க வந்து பண்றோம். இவ்வளோ நேரம் பொறுமையா அந்த வீடியோ பார்த்த அனைத்து சப்ஸ்கிரைபர் நண்பர்களுக்கும், உங்களோட பொன்னான நேரத்திற்கும் எங்களது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.